ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கான எனர்ஜி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கான எனர்ஜி வந்து 9 of Cups. 9 of Cupsங்கிறது விஷ் ஃபுல்ஃபில்டு. 9 of Cupsங்கிறது ஆக்சுவலாக என்ன உணர்த்துது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெளிவு நிலை வந்துருச்சு. நான் யார், எனக்கு ஆக்சுவலாக நேற்றுமே 9 of Cups தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது வேறு டெக்கு, இது வேறு டெக்கு. பாருங்கள், டெக்கு சேஞ்ச் ஆனாலும் கார்டு சேஞ்ச் ஆகலை, எனர்ஜி சேஞ்ச் ஆகலை. ஸோ 9 of Cups வந்து என்னென்னா, திஸ் இஸ் ஹூ ஐ எம், இதுதான் நான், எனக்கு இதைத்தான் வாழ பிடிச்சிருக்கு, இதெல்லாம் என்னுடைய கனவுகள், என்னுடைய ஆசைகள், இதெல்லாம் நான் ரியாலிட்டியில் வாழணும் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட விஷன்ஸை உருவாக்கி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறீங்க, அந்த விஷுவல்ஸாக காமிக்கிறீங்க. ஓகேயா? ஆனால் உங்களை சுற்றி எதுவுமே நடக்காத மாதிரி தெரியுது. ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்காக கான்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அதனால் டோன்ட் லூஸ் ஹோப். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஹையர் பவர்ஸ்ட்டை உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம், எனக்கு இதெல்லாம் வாழணும்னு ஆசை இருக்குது, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சரண்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, யூ ஹவ் மேட் தட் சாய்ஸ் இன்சைட் அப்படின்னா, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் எதை சரண்டர் பண்ணியிருக்கீங்களோ அது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஓகே, அதைத்தான் சரண்டர் பண்ணிட்டீங்கல்ல. அப்போ யார்கிட்ட, இப்போ பிரபஞ்சத்திட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னா பிரபஞ்சத்தோட வேலை தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது. இப்போ டிவைன் சோர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னா டிவைன் சோர்ஸோட வேலை அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது. இல்லை நீங்கள் டிவைன் மேஸ்குலைன்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிவைன் மேஸ்குலைனோட வேலை தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது. நீங்கள் எதை சரண்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னா, நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னா, அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி வாழ்கிறது, அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி எலிஜிபிள் பண்ணிக்கிறது, வர்ற அந்த ட்ரீம்ஸ், அந்த ஒவ்வொரு டிசைரையும் உங்கள் லைஃப்பில் எப்படி மீனிங்ஃபுல்லாக ஆக்குறது, நீங்கள் என்ன கனவு கண்டிருக்கீங்க, அந்த கனவை வாழ்கிறதுக்கு உங்களை நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது, நீங்கள் இருக்கிற இருப்பிடத்தை எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது, நீங்கள் வச்சுருக்க டூல்ஸ் எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ரிசீவ் பண்ணுற முறை. ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென், பை.